ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோவை குயில் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஹாட் சாக்லேட் ட்ரிங்க். அதை எப்படி ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக அதே சமயத்தில் ஹெல்த்தியாக பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க, சாக்லேட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 பேரிச்சம்பழத்தை கொட்டையெல்லாம் எடுத்துட்டு ஹாட் வாட்டரில் 2 hours சோக் பண்ணியிருக்கோம். 1 கப் மில்க் எடுத்துக்கலாம். இதில் நல்ல குவாலிட்டியான சாக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகி பவுடர். இது ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அடுத்து நம்ம தேவைக்கு ஏற்ப இதில் நான் சுகர் எடுத்திருக்கேன். இது கரும்பு சர்க்கரையாக எடுத்துக்கலாம், வெல்லமாக எடுத்துக்கலாம், நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, இந்த மாதிரி உங்களோட ஆப்ஷன்ஸ். தேவைக்கேற்ப இனிப்பு சேர்த்துக்கலாம். இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா இந்த மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரப்போகிறோம். இப்போ நான் எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து அரைச்சி ஃபைனாக அரைச்சி நல்ல பேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட இது போலவே நல்ல பெரிய மிக்சர் ஜார் இருந்ததுன்னா நீங்கள் இது கூடயே பாலையும் சேர்த்து அடைச்சி லிக்யூடாக மாற்றிக்கலாம். சின்ன ஜாராக இருந்ததுன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸை இப்படி திக் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அது கூட பாலை ஊற்றி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை ஒரு பேனில் மாற்றி அது கூடவே இந்த பால் உங்கள் தேவைக்கு ஏற்ப சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கணும். இப்போ நம்ம பால் ஊற்றி அந்த டேட்ஸ் பேஸ்ட்டு எல்லாத்தையும் அரைச்சி எவ்வளோ லிக்யூடாக மாற்றிருக்கேன்னு பாருங்க. இது கூடவே உங்களுக்கு தேவைக்கேற்ப எந்த சர்க்கரையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சமாக போதும், அதனால் நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். இதுக்கப்புறம் இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா திக்காக மாற்றப்படும். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடப்போம். கொதிக்கும் போது இது நல்லா கெட்டி தன்மைக்கு வேணும். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதோட கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிக்கலாம். இவ்வளோ வாட்டரியாக இருக்குது, நமக்கு கொஞ்சம் திக்கானா போதும். அதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான சாக்கோ சிப்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ் எது வேணாலும் குழந்தைகளுக்கு டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஊற்றினதுக்கப்புறம் இதை நாம் கொதிக்க வச்சுருக்கோம். பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம வீட்டில் இருந்தால் சாக்கோ சிப்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ், ஹாட் சாக்லேட்டுக்கு தேவையான டார்க் சாக்லேட், இல்லை நம்ம வீட்டில் இந்த டெய்ரி மில்க் கூட ஓகே தான். நம்ம எதை வேணாலும் குழந்தைகளுக்கு இது மேலே டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம். வீட்லேயே நம்ம ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஹாட் சாக்லேட் செஞ்சிட்டோம். இதை நம்ம கடைகளில் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறத விட நம்ம கையால் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு தரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அன்போடு சமைங்க, அளவோடு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் சந்திப்போம்.